உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நெட் சென்டர் போகாம உங்க மொபைல்லயே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட இபிஎஃப்ஓல இருக்கிற ப்ரொவைட் ஃபண்ட் தான் இது எல்லாமே. இத நாம பார்த்தீங்கன்னா மொபைல்லயே செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மந்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு, நம்மளுது எவ்வளோ இருக்கு, கம்பெனி போடுறது எவ்வளோ, கவர்மெண்ட் போடுறது எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இதுலயே ஃபுல் டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டுமே கட்ட தேவையில்ல. நம்ம மொபைல்லயே சிம்பிளா வந்து பார்த்துக்கலாம். அத எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நான் சொல்ற ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ உங்ககிட்ட கண்டிப்பா வந்து உமங் அப்ளிகேஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, Play Storeலயே அவைலபிளா இருக்கு. நீங்க அங்க கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். ஸோ இதில தான் இப்ப நம்ம பார்த்தீங்களா, பிஎஃப் அமௌண்ட்ட செக் பண்ண போறோம். ஸோ நீங்க லாகின் பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்க வந்து லாகின் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணிட்டேன். அதனால நான் வந்து எனக்கு லாகின்லயே இருக்கு. ஸோ இப்ப நம்ம இதில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல பார்த்தீங்கன்னா, சர்ச் ஆப்ஷன் ஒண்ணு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்ச் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணது அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில என்ன பண்ணணும்னா, நம்ப இபிஎஃப்ஓ அப்புட்ன்னு வந்து டைப் பண்றோம். ஸோ நம்ம வாங்க இதில டைப் பண்ணிக்கலாம். இபிஎஃப்ஓ அப்புட்ன்னு டைப் பண்ணோம்னா, இதில பார்த்தீங்கன்னா, அதோட சர்வீஸ் எல்லாமே வந்துரும். கீழ பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரீசென்ட் யூஸ்ன்னு கூட இருக்கு. ஸோ அத கூட நம்ம வந்து குடுத்துக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓன்னு சொல்லி அதோட லோகோவோடயே குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அத கிளிக் பண்ணது அப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவும். இதுதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான இடம். ஸோ இதில தான் நம்ம வந்து இப்ப பேலன்ஸ செக் பண்ண போறோம். ஸோ அத வந்து இப்ப எப்படி செக் பண்றதுன்னா, இங்க பார்த்தீங்கன்னா நெறைய ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. இது நமக்கு எதுவுமே தேவையில்ல. நாம இப்ப பேலன்ஸ் செக் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா, வியூ பாஸ்புக் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு வந்து கிளைம் பண்ணிக்கங்க. சாரி கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா, ஆல்ரெடி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ, அதனால எனக்கு இந்த பேஜ் காட்டுது. சரி நான் லாக் அவுட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்ப நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து வியூ பாஸ்புக் வந்து குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, லாகின்க்காக யுஏஎன் பாஸ் பின் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுது. நான் ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்தெந்த கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, அதோட கம்பெனியோட நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கீழ வந்துரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கம்பெனில தான் இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி மட்டும் தான் காட்டுது. ஸோ அத நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேமு, கான்ட்ரிபியூஷன் நம்பரு, மெம்பர் ஐடி, ஆஃபீஸ் நேமு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துரும். இதில தான் நம்ம வந்து பேலன்ஸ்லாம் செக் பண்ணியிருப்போம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மொத்தமா நம்ம 3 ஷேர் வந்து பார்க்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ஷேரு அதாவது நம்பளுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர் ஷேரு அதாவது நம்ம கம்பெனி போட வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் போறது. ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதில வந்து ஃபுல் டீட்டெயிலா வந்துரும். இதில பாருங்க நமக்கு இந்த மந்த்ல எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ கவர்மெண்ட் போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 7வது மாசம் பார்க்குறேன். இதில பார்த்தீங்கன்னா, என்னோடது வந்து ரூ. 1646 புடிச்சிருக்காங்க. ஸோ, எனக்கு கம்பெனி சைட்லருந்து ரூ. 504 போட்டுருக்காங்க. ஸோ, கவர்மெண்ட்லருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரூ. 1143 போட்டுருக்காங்க. ஸோ, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபைனலா அவுட்புட் வந்துரும். ஸோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு எம்ப்ளாயி ஷேரு, எம்ப்ளாயர் ஷேரு, கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இதுலயே வந்துரும். இதில நம்ம வந்து தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ, இது டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட்டுமே எடுத்துக்கலாம். அது எப்படி பண்றதுன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிடிஎஃப்பா பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆயிரும். ஸோ, இப்ப நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. பிடிஎஃபா வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ, இத நீங்க பிடிஎஃபாவும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ, இப்படித்தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இபிஎஃப்போட பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுக்கு வந்து இதுல வந்து க கஷ்டமா இருக்கு ப்ரோ. எனக்கு வேற ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்டீங்களா, ஸோ நம்ம டைரக்ட்டா நம்ம ஆப் எதுவும் யூஸ் பண்ணாம குரோம்லயே வந்து லாகின் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அது இந்த வீடியோல போட்டேன் அப்படின்னா ரொம்ப பெருசா போயிரும். அடுத்த வீடியோல போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோன்னு போடுங்க. கண்டிப்பா போடுறேன் வீடியோ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.